பார்க்க சீர்திருத்தம் என்பது மிக மிக அவசியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னமல் மோமினூன இஹ்வா, மோமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தங்களை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப நமக்கு மத்தியில் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வது இது மிக மிக அவசியமான ஒன்று. என்னை சீர்திருத்துவதிலே என்னுடைய நண்பர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். உங்களை சீர்திருத்துவதிலே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் அனைவரும் மூமின்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மூமின் இன்னொரு மூமினை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் நாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால், என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. எப்படி பாதுகாப்பது, எதில் பாதுகாப்பது? மார்க்க விஷயத்திலே பாதுகாப்பது, கொள்கையை நிலைநாட்டுவதிலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, நம்மில் சருகல்கள் வந்துவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, சருகல்கள் வந்துவிட்டால் மீண்டும் நாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வகையில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது. அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். எப்படி பாதுகாப்பார்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையான காரியங்களை எடுத்துச் சொல்வார்கள், தீமையான காரியங்களை தடுத்துக் கொள்வார்கள். யுகீமுன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ யூதூன ஸகா, ஸகாத்தை நிறைவேற்றுவார்கள். வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிவான். இறைவனுடைய கருணை, இறைவனுடைய பாசம், இறைவனுடைய நேசம் இவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப நம்முடைய நோக்கத்தில் நாம் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்மை உலகத்தில் படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிகச் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த சிறப்பு என்பது பிறப்பால் வந்ததல்ல, அந்த சிறப்பு என்பது மொழியால் வந்ததல்ல, அது இனத்தால் வரக்கூடிய ஒன்றல்ல. அந்த சிறப்பை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயம். பிற மனிதர்களுக்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். முஹம்மது நபியுடைய உம்மத்தாகிய நாம் பிற மனிதர்களுக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் எப்படி அந்த சிறப்பு நமக்கு கிடைக்கிறது? அல்லாஹ் கூறுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றீர்கள். இதனால்தான் நாம் சிறந்த சமுதாயம். நாம் செல்வத்தால் சிறந்த சமுதாயம் அல்ல. ஒருவன் உடல் ஆரோக்கியத்தால் அவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ள அனைவரும் உடல் ஆரோக்கியம் மிக்கவர்கள், அதனால் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. நீங்கள் நன்மையான காரியங்களை எடுத்துச் சொல்கிறீர்கள், தீமையான காரியங்களை தடுக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறீர்கள், இதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அப்ப இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் தொய்வில் இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா? ஒரு காலகட்டத்திலே ஏகத்துவவாதிகள் என்று சொன்னால் அவர்கள் கடமையான தொழுகையிலே மிகவும் பேணுதலாக இருப்பார்கள், ஜமாஅத்தோடு தொழுவதிலே மிகவும் பேணுதலாக இருப்பார்கள். இன்றைக்கு அதில் நாம் அதைவிட சிறந்து இருக்கின்றோமா, தொய்வில் இருக்கின்றோமா? ஏனென்று சொன்னால், ஈமானுடைய தன்மை என்று ஒன்று இருக்கிறது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு 2026 26 நான் எப்படி இருக்கின்றேனோ இது போன்று என்னுடைய வாழ்க்கை 2030 இருக்காது, இருக்கக்கூடாது.
2030 அல்லாஹ் எனக்கு ஆயுளை நீட்டி தந்தால் 2030 நான் எப்படி இருப்பேனோ அது போன்று 40 இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுகின்றான், யஸீதுல்லாஹுல்லதீன ஆமனு அல் ஹுதா, யஸீதுல்லாஹுல்லதீன இஹ்ததவ் அல் ஹுதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துகிறான். நம்முடைய நேர்வழி என்பது நம்முடைய இறை நம்பிக்கை கொண்ட நாளில் நாம் எப்படி இருந்தோமோ, சத்தியத்தை புரியும் பொழுது, கொள்கையை புரியும் பொழுது நாம் எப்படி இருந்தோமோ, அதை விட அந்த இறை நம்பிக்கை நம்மில் வளர 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 நமக்கு நேர்வழி அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஒரு தௌஹீதை விளங்கக்கூடிய காலகட்டத்திலே, சத்தியத்தை இஸ்லாத்தை தழுவக்கூடிய காலகட்டத்திலே அவன் வட்டி வாங்கி கொண்டிருக்கலாம். அவன் பெண்கள் விஷயத்தில் மார்க்க ஒழுக்கங்களை பேணாதவனாக இருக்கலாம். அவனுடைய தொழுகை விஷயத்தில் அவன் பொடுபோக்காக இருக்கலாம். இன்னும் பல்வேறு விஷயத்தில் அவனிடம் பல பலவீனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்று இறைவனை நம்பி செயல்பட 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 அவனுடைய நேர்வழி அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்பது அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அப்ப நாம் நம்முடைய நேர்வழி கழுத தேஞ்சு கட்டெரும்பு என்று சொல்வதை போன்று இவன் நன்றாக தொழுது கொண்டிருந்தான், ஆனால் இன்றைக்கு அவன் தருதலையாக மாறிவிட்டான். தொழுகையில் அவனிடம் பேணுதல் இல்லை, சுன்னத்தான தொழுகையில் பேணுதல் இல்லை, பெண்கள் ஒழுக்க மாண்புகளில் இவனிடம் பேணுதல் இல்லை என்று சென்று கொண்டிருக்கும் என்று சொன்னால் இது நம்முடைய வீழ்ச்சி அல்ல, நம்முடைய ஈமானுடைய வீழ்ச்சி. நம்முடைய ஈமானுடைய வீழ்ச்சி என்பது நமக்கு மறுமையிலே நிரந்தரமான நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். அப்ப இன்றைக்கு நாம் ஆரம்ப காலகட்டத்திலே தௌஹீத்வாதிகளுடைய பண்புகள் எப்படி இருந்தது? தௌஹீத்வாதிகள் ஜமாத் கடமையான தொழுகையிலும் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அதில் நாம் தேடி இருக்கின்றோமா அல்லது தொய்வு ஏற்பட்டு இருக்கிறதா? சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பள்ளிவாசலுக்கு ஆரம்ப நேரத்திலே வந்து ஆரம்ப கால தௌஹீத்வாதிகளுடைய அந்த செயலை நினைத்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்ல சுன்ன ஜமாத்துல உள்ளவங்க எல்லாம் எங்க ஊர்ல பேசுவாங்க, பார்த்தாலே பயங்கரவாதி மாதிரி இருக்கலாம், தாடி அப்படி இருக்கும் அவருக்கு. வேட்டி எங்க கட்டி இருப்பாரு? ஆரம்ப கால தௌஹீத்வாதிகள் வேட்டி உடுத்திருப்பாங்களா இல்லையா? தெருல அவர் நடந்து வரும்போது நடை எப்படி இருக்கும்? அவர் வேட்டி வந்து எங்க இருக்கும்? வேட்டியினுடைய கணுக்காலுக்கு மேல தூக்கி இருக்கும். அவர் வந்து இப்படி நின்று பள்ளியாச தக்பீர் கெட்ட போய் சின்ன ஜமாத்துக்காரங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்க, நம்ம கழுத்தை நினைச்சு கொன்றுவான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு. பள்ளிக்கு முன்கூட்டியே வருவது, அவருடைய பார்வை தாழ்த்திய நடை, அவருடைய செயல்பாடுகள், சுன்னத்தான தொழுகையில் பேணுதலாக தொழுவது. ஆரம்ப காலத்துல இன்றைக்கு நம்முடைய ஜமாத்துல பெண்களுடைய குழந்தைகள் எல்லாம் இரவு தொழுகைக்கு அதிகமா வர்றாங்க. ஆனா அன்றைய நேரத்துல இளைஞர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இரவு தொழுகையில் 2 ரக்காத்துகள் மட்டுமே எங்க கடையினூர்ல 40 நிமிஷம் நடக்கும். எத்தனை மணிக்கு தொழுகை ஆரம்பிப்பாங்கன்னா நள்ளிரவு 1:45 மணிக்கு 1:30 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கப்படும். அதிகாலை 4 மணி வரை தொழுகை நடக்கும். இளைஞர்களாகத்தான் நெசிவா இருப்பார்கள். அந்த 1:30 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கும் பொழுதே 10 மணிக்கு பள்ளியில் வந்து படுத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குர்ஆனை வைத்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மார்க்கத்தை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடிய இளைஞர்கள். அப்போ மார்க்க விஷயங்களை கற்பதிலே அவ்வளவு ஆர்வம் ஆரம்ப கால தௌஹீத்வாதிகள் இருந்தது. ஒரு ஊதிய நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் தன்னை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் தன்னுடைய காசை செலவு செய்து அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வைக்கக்கூடிய ஆர்வம் ஆரம்ப கால தௌஹீத் மக்களிடத்திலே இருந்தது. இன்றைக்கும் நான் இல்லை என்று நான் சொல்லவில்லை, இருக்கிறார்கள். ஆனால் நம்மில் குறைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம், நம்மில் தொய்வு ஏற்பட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று சமூக போராட்டங்கள், பாவமான காரியங்களை விளங்கிக் கொள்வது. தௌஹீத்வாதி வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கு யாராவது போயிட்டாலே அவங்க சொல்லுவாங்க, நாங்க வரலாம் நீ வரலாமப்பா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையை பின்பற்றுபவர்கள் நல்லவர்கள் என்கின்ற ஒரு நல் பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருந்தான். பாவமான காரியங்களை விலகிக் கொள்வதில் அவ்வளவு சிறந்த நன்மக்களாக இந்த கொள்கை நம்மை உருவாக்கி எடுத்தது, அர்ப்பணிப்புல, தியாகத்துல. ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் பரவலாக ஒரு தொய்வு ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு விதமான ஒரு நிராசை, அது ஒரு விதமான ஒரு வெறுப்பா அல்லது தொய்வா அல்லது அலட்சியமா என்று சொல்ல முடியாத ஒரு பலவீனம் நம்மில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு காரணத்தினாலும் மார்க்க விஷயங்கள்ல நம்மிடம் பலவீனம் வந்துவிடும் என்று சொன்னால் அது நம்முடைய சமுதாயத்திற்கே ஒரு பேராபத்து என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். ஒரு சிலர் நினைக்கலாம்,
இந்த ஜமாத்தில பெரிய பெரிய ஆலிம்களாக இருந்தவர்களே இவ்வாறு செய்து விட்டார்களே, நமக்கு என்ன என்கின்ற ஒரு எண்ணம், அல்லது ஒரு நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய தவறான ஒரு எண்ணம். நான் பல தௌஹீத் சகோதரர்களை தனிமையில் பேசும்போது அவர்களுடைய உள்ள கிடக்கைகளை சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு 4-5 பெண் மக்கள், என்னுடைய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிறாங்க, எங்க எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்? மக்கள் அது இன்றைய உலகத்துடைய சூழல்ல பார்க்கும்போது உண்மையிலே அது சோதனையான சூழல் தான். அப்ப எங்க எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கும்? அப்ப நான் என்ன செஞ்சிருந்தேன், இந்த ஜமாத்துல இந்த கொள்கை நான் உறுதியா இருந்தேன்னு சொன்னோம்னா என் பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியாது, நான் என்ன செய்து கொள்கிறேன், கொஞ்ச காலம் வெளியே சென்று விட்டு வருகிறேன் என்று தங்களுடைய உலக சூழல்கள் அவருடைய நிலையை நாம் அது நியாயமா அநியாயமா என்று உள்ளத்தை அறிந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, சான்று கொடுக்க முடியாது. ஆனா இது போன்ற சூழல்களை காரணமாக வைத்து வியாபாரங்கள், என்னுடைய வியாபாரத்துல சில ஹராமான காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது மார்க்கத்தின் பார்வையில் அது மக்கள் பார்வையில் ஒரு பாவமா இருக்காது, மார்க்கத்துடைய பார்வையில் அது ஒரு ஹராமாக இருக்கும். நான் இதுல இருந்தேன்னு சொன்னோம்னா 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதனால நான் கொஞ்சம் விலகி இருந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட தொய்வு, இது போன்ற பல சூழல்கள் நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது, இந்த உலகம் என்பது ஒரு தேர்வு கூட மட்டும்தான். இந்த உலகம் இருக்கு பாருங்க, நாம் இந்த ஜமாத்துல நிர்வாகியா இருக்கிறோம் இல்லைங்கிறத தாண்டி நாம் எல்லாம் மூமின்கள் என்ற நிலையில் வைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜமாத் என்பது ஈமானை வளர்ப்பதற்காக உள்ள ஜமாத், நாம் ஒருங்கிணைந்து செயல்படுகிறோம். அப்ப நாம் ஒரு மூமின்கள் என்ற நிலையில் வைத்தான் பார்க்க வேண்டும். தௌஹீதுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுங்களா? தௌஹீதுடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தல். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தல் என்பது நாம தர்கா வழிபாடு செய்யாமல் இருப்பது மட்டும் தௌஹீத் அல்ல. நாம் ஷிர்கா, தாயத்து, தகடு, பில்லி, சூனியம் இவற்றை விலகிக் கொள்வது மட்டும் தௌஹீத் அல்ல. தௌஹீதுடைய முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று என்னன்னு சொன்னோம்னா அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வது. அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களில் எவரும் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணித்து விட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை. அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாம நாம மௌத்தாயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அது ஏதோ புறம் பேசிட்டு நம்ம மௌத்தா போறோம், அந்த மாதிரி மௌத்து கிடையாது. ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு மௌத்தா போறானா இல்லையா, அந்த மாதிரி மௌத்து கிடையாது. என்ன காரணம்? விபச்சாரம் பெரும் பாவம், விபச்சாரம் பெருங்குற்றம். ஆனால் ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததினால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது தீய எண்ணம், நல்லெண்ணம் கொள்ளாமல் இருப்பது, இறைவன் மீது கெட்ட எண்ணம் கொள்ளுதல் என்பது அது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். திருமலை கூட அல்லாஹ்வின் மீது தீய எண்ணம் கொள்ளுதல் என்பது என்றால் என்னவென்று நான் பின்னர் விரிவாக சொல்கிறேன். ஆனால் அந்த தீய எண்ணம் கொண்ட முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் வந்துவிட்டால் அது கண்டிப்பாக நயவஞ்சகத்தனத்தை தவிர வேறு கிடையாது. நாம இயக்கத்துல ஒரு நிர்வாகியா இருக்கோம் இல்ல, அது தனி. ஆனால் அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. உள்ளத்தில் வருவதென்றே வார்த்தையால் சொல்வது மட்டுமல்ல, அது நம்முடைய செயலாலும் அது வெளிப்படும். அது ஒருபோதும் அப்படி நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத்தி லான்னீன பில்லாஹி லன்னஸ்ஸௌ. அல்லாஹ்வை பற்றிய தீய எண்ணம் கொண்ட நயவஞ்சக ஆண்களையும் நயவஞ்சக பெண்களையும், இணை வைக்கக்கூடிய ஆண்களையும் இணை வைக்கக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் நரகத்தில் வேதனை செய்வான். அவர்களுடைய நிலைமை எப்படி? கலிபல்லாஹு அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான். வலஅனஹும், அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். வஅத்தலஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். வஸாஅத் மஸீரா, அதுதான் தங்கும் இடங்களில் மிக கெட்டது. அல்லாஹ் கூறுகின்றான், லான்னீன பில்லாஹி லன்னஸ்ஸௌ, அல்லாஹ்வின் மீது அவர் தீய எண்ணம் கொண்டார்கள். அலைஹிம் தாயிரத்து ஸௌ, அந்த தீய எண்ணத்தினுடைய சுழற்சி அவர்களுக்கு எதிரானது. ஒரு பந்து அப்படி சவத்துல அடிக்கணும் வச்சுக்கிறீங்க, அந்த பந்து திரும்ப யார் நோக்கி வரும்? நம்ம நோக்கி வரும். அதே போன்று அல்லாஹ்வை பற்றி ஒருவனுடைய உள்ளத்துல தவறான எண்ணம், தீய எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதனுடைய சுழற்சி அல்லாஹ் கிடையாது. நீ அந்த தீய எண்ணம் வைத்து விட்டாயா, அதனுடைய விளைவு உன்னைத்தான் தாக்கும்.
அலைஹிம் தாயிரத்து ஸௌ, தீமையினுடைய அந்த சுழற்சி அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய ஒரு அச்சுறுத்தல், சாதாரண ஒரு விளைவு கிடையாது. அப்ப அல்லாஹ்வை பற்றி தீய எண்ணம் வைத்ததெல்லாம் என்ன? நமக்கு இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல, துயரங்கள்ல தான் அது வெளிப்படும். அல்லாஹ் எல்லா மக்களையும் சோதிப்பான். வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், பல்வேறு விதங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். இந்த மாதிரி சோதனைகள் நமக்கு ஏற்பட ஏற்பட சோதனையுடைய உச்சகட்டம், எவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தாலும் சரி, அந்த சோதனை நம்மை அழித்து விடும் என்கின்ற நிலை இருந்தாலும் சரி, என்னுடைய இறைவனை கைவிட்டான், என்னுடைய இறைவன் என்னை பார்க்க மாட்டான், இப்படி நாம வார்த்தையில சொல்ல மட்டும் கிடையாது. நான் இஸ்லாத்தின்படி நடந்தால் என்னுடைய பிள்ளையை கரை சேர்க்க முடியாதுங்க நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது அல்லாஹ்வின் மீது கெட்ட எண்ணம். நான் சரியான வியாபாரம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை ஓடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. வியாபாரம்னா கொஞ்சம் ஹலாமான காரியங்களை செஞ்சுதான் ஆகணும், அப்படி இப்படி செஞ்சுதான் ஆகணும். இந்த ஏமாற்றுதல் செய்தால், இந்த மோசடி செய்தால், இந்த கலப்படத்தை செஞ்சா அப்பதான் என்னுடைய வாழ்க்கை ஓடும், இந்த உலகத்தை நான் வாழ முடியும், என்னுடைய மனைவி மக்களை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் மார்க்கத்திற்கு புறம்பான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க தர்காவுக்கு போவாட்டா நாம இணை வைப்பவர்கள் தான். நம்மளுடைய உள்ளத்துல யாரை பத்தி எண்ணம் இருக்குது? அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணம் இருக்குதுல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து அல்லாஹ் தெளிவாக அவனுடைய நிலைப்பாட்டை நமக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஆனா இந்த வன்னி அபிதீபி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். நாம நம்முடைய ரப்பை எப்படி நாம நினைக்கிறோமோ அப்படிதான் ரப்பு நம்ம கிட்ட நடந்து கொள்வான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இது தக்கரணி ஃபீ நஃப்ஸி, என்னுடைய அடியான் அவனுடைய உள்ளத்தில் என்னை நினைத்தால், நான் வியாபாரம் செய்யும் போது என்னுடைய இறைவன் என்னை இதை தடுத்திருக்கிறான், நான் இதை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் நம்மள நினைப்பான். மனைவி மக்களோட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை என்னுடைய இறைவன் இவ்வாறு செய்ய சொல்கிறான் என்று நாம நினைத்தால் அல்லாஹ் நினைப்பான். ஒரு ஹராமை செய்யும் போது என்னுடைய இறைவன் தடுத்திருக்கின்றான் அப்படி நாம அல்லாஹ்வை நினைச்சு அதை விலகிக் கொண்டால் அல்லாஹ் நம்மை நினைப்பான். ஒரு தர்மத்தை கொடுக்கும் போது ஒரு ஆள் தர்மம் கேட்கிறாரு, அல்லாஹ் நீ ஏழைகளை உதவமா சொல்லி இருக்கின்றாய், இதோ நான் செய்கிறேன் என்று நாம அல்லாஹ்வை நினைச்சேன்னா அல்லாஹ் நம்மை நினைப்பான். வாங்கி சொல்லும் போது அல்லாஹ்வை நினை தொழுகைக்காக சென்றால் அல்லாஹ் நம்மை நினைப்பான். அல்லாஹ் எப்போது நம்மை நினைப்பான்? ஆனா ஒரு அடியான் தன்னுடைய உள்ளத்தில் என்னை நினைவு கூர்ந்தால் என்னுடைய உள்ளத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன். மலையின் ஒரு சபையிலே என்னை பற்றி அவன் நினைவு கூர்ந்தான். ஒரு சபையில ஒரு ஜும்மா உரையில, ஒரு பொதுக்கூட்டத்துல, நாம மக்களை எல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு ஒன்று கூட்டுறோம், ஒரு மாநாட்டுக்கு ஒன்று கூட்டுகிறோம், ஒரு குர்ஆன் கிளாஸுக்கு ஒன்று, அதே ஜமாத்து. மார்க்கம் எதை சொல்கிறதோ அதை ஒருங்கிணைந்து செய்வதற்கு தான் ஜமாத்து. மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அல்லாஹ்வை பற்றி நாம் நினைவு கூறுகிறோம். ஒரு சபையிலே என்னை பற்றி நினைவு கூர்ந்தால் தக்கர்துஹும் ஃபீ மலையில் ஹைரின் மின், அதை விட சிறந்த சபை மலக்குமாருடைய சபையை நம்மை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நினைவு கூறுகிறான். இன் தகர்ரப இலைய பிஷிப்ரின், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் வந்தால், நல்லறங்களில் மார்க்கத்துடைய விஷயங்களை பேணுவதில், இறைவனை நோக்கி நெருங்குவதில் ஒரு ஜான் வந்தால், நான் அவனை நோக்கி தகர்ரபு இலைஹி திராஅன், அவனை நோக்கி நான் ஒரு முழம் வருகிறேன். அப்படி என்று அல்லாஹ் அளந்து பார்த்தவன் அர்த்தம் கிடையாது. ஒரு ஜானை விட முழம் என்பது அதிகம். 2 ஜான் தான் ஒரு முழம். நாம ஒரு மடங்கு அல்லாஹ்வை நோக்கி முயற்சி செஞ்சோம்னா 2 மடங்கு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்கும். இன் தகர்ரப இலைய பாஅன், என்னுடைய திராஅன், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு முழம் வந்தால் தகர்ரபு இலைஹி பாஅன், அவனை நோக்கி நான் ஒரு 8 வைத்து வருவேன். ஒரு 8 என்பது 2 முழம். இது அதைத்துஹு யம்ஷி, என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் அதைத்துஹு ஹர்வலா, அவனை நோக்கி நான் ஓடி வருவேன். ரப்புடைய வாக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இறை உதவி நாம் அவனை பத்தி எப்படி நினைக்கிறோம் என்பதுதான் என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. ஒரு சில சான்றுகளை நான் சொல்லி காட்டுகிறேன். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகமும், நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் நம்முடைய ஈமானை வெளிப்படுத்தி காட்டக்கூடியது. சோதனைகள்ல தான் நம்முடைய உண்மையான ஈமான் வெளிப்படும். இந்த துனியாவுல நமக்கு நாம் அல்லாஹ்வை நம்பி இருப்பது உண்மை என்பது ஜமாத் நிர்வாக அவசியம் இல்லை. சாதாரண ஒரு தௌஹீத்வாதியா இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள்ல கெட்ட எண்ணம் வந்துன்னு வச்சுக்கிறேன். இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை.
என்ன பிரச்சனை? அவனுக்கு என்ன போய் நல்லா சம்பாதிச்சுட்டான், அவன் 1000 பேசுவான், நான் மார்க்கத்தை பேச முடியுமா? இது உண்மையிலேயே குஃப்ரான எண்ணம். இந்த வார்த்தை ஒரு மூமினுடைய வாயில் வந்து விடவே கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அஹ்ஸாப் யுத்தத்தை பத்தி சொல்லி காட்டுறான். அஹ்ஸாப் யுத்தத்துல எந்த மாதிரி காலகட்டம் தெரியுமா? அஹ்ஸாப் யுத்தம், இறைவன் என்ன வார்த்தைகளை சொல்கிறானோ அதை நாம் சொன்னாலே அது எவ்வளவு கடுமையான கொடூரமான சூழல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா நாம ஒன்ன வர்ணிப்போம், சாதாரணமா நம்ம ஒரு அடிதடியில மாட்டி ஒரு பிரச்சனைக்குள்ளாகி ஒரு ஜெயில மாட்டோம் வச்சுக்கிடுங்க, அதை நாம் என்ன செய்வோம்னா பெரிய விஷயத்தை சொல்லுவோம், அவங்களுக்கு தெரியும் அது உண்மையா பெருசான். நமக்கு ஒரு சின்ன தலைவலி ஏற்பட்டா கூட என்ன செய்வோம், எனக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை உலகத்துல யாருக்குமே ஏற்படதான் சொல்லுவோம். ஆனா ரப்பு கிட்ட மிகைப்படுத்துதல் வருமா? அல்லாஹ் ஒண்ணு சொல்லும் போது மிகைப்படுத்தி சொல்வானா? அந்த ரப்பு சொல்றான், அஹ்ஸாப் யுத்தத்துல என்ன நடந்துச்சு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும். அஹ்ஸாப் யுத்தம் என்பது அது கூட்டுப்படை என்று சொல்வார்கள், ஹந்தக் யுத்தம் அகல் யுத்தம் என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள். பயங்கரமான குளிர் காலகட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பஞ்சம், வயல்களில் கற்களை கட்டி கொண்டு வாழ்ந்த ஒரு காலகட்டம். கடுமையான குளிர், கடுமையான ஒரு பஞ்சம். இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த எதிரிப்படையும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மக்கா முஷ்ரிக்கீன்கள் எல்லோரும் மதீனாவை முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். இவர்களிடம் சஹாபாக்களிடம் அந்த பெரும்படையை எதிர்க்கக்கூடிய ஆயுத பலம் சஹாபாக்களுக்கு கிடையாது. மதீனாவை பல நாட்கள் முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். மதீனாவிற்குள் வருவதற்குள் உணவு கிடையாது. கடுமையான குளிர். அல்லாஹ் சொல்கின்றான், இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். அவர்கள் உங்களுக்கு மேலிருந்தும் கீழிருந்தும் வந்தார்கள். அப்படி என்றால் மதீனாவுடைய மேற்கு பகுதி, கிழக்கு பகுதி, அது கொஞ்சம் மேடா இருக்கும், தாழ்வா இருக்கும். ரெண்டு பகுதியும் அந்த கூட்டுப்படை அஹ்ஸாப் இணை வைப்பாருடைய படை முற்றுகையிட்டார்கள். வைது ஜாகத்தில் அபுசார், பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நின்றது. பார்வைகள் நிலைகுத்தி நின்றது என்ன அர்த்தம்? பயங்கரமான ஒரு சூழல் வச்சுக்கிட்டுங்க, பயங்கரமான ஒரு கலவர சூழல். உங்களை எல்லாம் கூட்டி வச்சு தலைவர் பேசுறாரு, எல்லாருடைய உள்ளத்திலேயே ஒரு நடுக்கம் இருக்கும். அப்ப நமக்கு என்ன நடக்குது நம்ம கவனிக்க மாட்டோம். என்ன செய்வோம், என்ன சொல்ல போறாரு, அடுத்து நம்ம உள்ள லாக்கப்ல மாட்டுவோமா, என்ன நடக்கும், நமக்கு உயிர் இருக்குமா இருக்காதா? அந்த பயங்கரமான சூழல்ல எதை நோக்கி நம்முடைய பார்வைகள் என்ன செய்யாது, திரும்பாது. அதனால அல்லாஹ் சொல்லியிருந்தான், அபுசார், பார்வைகள் அப்படியே நிலைவிட்டு நின்றது. சஹாபாக்கள் ஏழை எதிரை, என் மனைவி என்ன ஆனா, குழந்தை என்ன ஆனா, எனக்கு சாப்பாடு இருக்குதா இல்லையா, எந்த சிந்தனையும் இல்லை. எதிரி வந்துட்டா என்ன செய்யறது, எப்படி தடுக்கிறது, இப்படி பார்வைகள் நிலைகுத்தி நின்றது. உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழியே அடைந்து விட்டது. கடுமையான கவலையில, கடுமையான துக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பேசுறதுக்கு நாக்கு எழாது, தொண்டை அடைத்து விடும். உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழியை அடைத்து விட்டது. அல்லாஹ் சொல்கின்றான், இதான் பாயிண்ட். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பலவிதமான எண்ணம் கொண்டீர்கள், பலவிதமான எண்ணம் கொண்டீர்கள். அல்லாஹ்வை பற்றி மூமின்களுடைய எண்ணம் என்ன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகனுடைய எண்ணம் என்ன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளில் அல்லாஹ்வை பற்றி நம் எண்ணம் என்ன என்பதுதான் முக்கியமான விஷயம். தலுன்னூன பில்லாஹி லுனூன, அல்லாஹ்வை பற்றி பலவிதமான எண்ணம் கொண்டீர்கள். ஹுனாலிக உபுத்துலியல் மூமினூன் வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா. அல்லாஹ் சொல்கின்றான், அங்குதான் மூமின்கள் அப்படியே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். வ ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, மிகப்பெரிய நடுக்கத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். எதிரிகளால் ஏற்படக்கூடிய அச்சம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க படித்து பாருங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நயவஞ்சகத்தனம் அங்கே வெளிப்பட்டது. இன்றைக்கு நாம நிர்பந்தம், நயவஞ்சகத்தனத்துக்கு இன்னைக்கு பேரு நிர்பந்தம். நயவஞ்சகத்தனத்துக்கு இன்றைக்கு பேரு அவனுக்கு என்ன, அவன் செல்வ காசு பணத்தோடு இருக்கலாம். நயவஞ்சகத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு இது போன்ற வார்த்தைகள் வந்தால் வேறு யார் நம்மை காப்பாற்ற மாட்டார். முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அந்த நேரத்திலே நயவஞ்சகர்களும் உள்ளத்தில் நோயுடையவர்களும் சொன்னார்கள், ஈமான்ல சந்தேகம், அல்லாஹ் மேல சந்தேகம், இஸ்லாம் உண்மையா பொய்யா என்ற சந்தேகம், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன வாக்கு உண்மையா பொய்யா என்ற சந்தேகம். அவங்க சொன்னாங்க, மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தான் வாக்களித்திருக்கிறார்கள். என்ன இஸ்லாத்தை பின்பற்றினா மேல போயிடுவோம், என்ன முஸ்லிம்கள் ஜெயிச்சிருவாங்க,
அல்லாஹ் மூமின்களை கைவிட மாட்டான். என்னப்பா நம்ம இஸ்லாத்தின் படி வாழ்ந்தா சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும், இது நயவஞ்சனுடைய பேச்சு. அதான் அல்லாஹ் ரசூல் சொல்லலாம் ஏமாத்து வேலை எங்க வெளிப்படுது பாருங்க. சோதனையுடைய உச்சகட்டத்துல நயவஞ்சகத்தனத்தினுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த முனாஃபிக் இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை கொள்கையை பாதுகாப்பதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த நடுங்கக்கூடிய குளிரிலே வயல்களில் கற்களை கட்டிக்கொண்டு பாதுகாத்துக் கொண்டு நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தை பார்த்து இந்த நயவஞ்சக கூட்டம் சொன்னது, யா அஹ்ல யஸ்ரிப் இர்ஜியூ. மதீனாவுடைய இன்னொரு பெயர் பழைய பேர் யஸ்ரிப். யஸ்ரிப் வாசிகளே திரும்பி செல்லுங்கப்பா, என்னத்தை நீங்க கூட பாதுகாத்துட்டு நிக்கிறீங்க? மார்க்கத்தை பாதுகாக்க போறாங்களா, இஸ்லாத்தை பாதுகாக்க போறாங்களா, ஈமானை பாதுகாக்க போறாங்களா? இர்ஜியூ லா முகாம லக்கும் ஃபர்ஜியூ. இன்னும் நீங்க ஜெயிக்கலாம் முடியாது, எல்லாம் முடிஞ்சாச்சு, திரும்பி போங்கப்பா சொல்லுவாங்களா இல்லையா? உங்க தலைவனே போயிட்டா நீங்க எந்த கொள்கையை பாதுகாக்க போறீங்க? போங்கட, என்னத்தை சாதிக்க போறீங்க? அந்த மாதிரி ஒரு வார்த்தை நயவஞ்சகத்தனம் அப்போதுதான் தௌஹீது வேடம் போட்டு இருப்பானா இல்லையா? இவனுடைய பேச்சு எல்லாம் அப்போதுதான் வெளிப்படும். என்னடா தௌஹீது அவனே அப்படி போயிட்டா, இவனே இப்படி போயிட்டா, நீங்களும் போங்க, என்னத்தை சாதிக்க போறீங்க? இது கடையான ஒரு பாஷை. என்னத்தை நீங்க வளைய மாட காசிம்பாங்க, என்னத்துல சாதிக்க போறீங்க போங்கல அப்படின்றோம். அப்போ அந்த முனாஃபிக்னு சொன்னார், யா அஹ்ல யஸ்ரிப் லா முகாம லக்கும் ஃபர்ஜியூ. யஸ்ரிப் வாசிகளே நீங்கள் உங்களுக்கு இனி எந்த ஒரு வெற்றியும் கிடையாது, இந்த உலகத்தை நீங்க நிலைத்திருக்கவே முடியாது, திரும்பி செல்லுங்கள். இன்னொரு கூட்டம் ரசூலாட்ட வந்தாங்க, நயவஞ்சக கூட்டம். அல்லாஹ்வின் தூதரே, இன்ன புயூத்தனா அவுரா, எங்க ஊடெல்லாம் திறந்து கிடக்கு, எதிரிகள் வந்து என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவான், என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லம் வமாஹிய பி அவுரா, அவங்க வீடுகள் எல்லாம் பாதுகாப்பாகத்தான் இருந்தது. ஆனா நயவஞ்சக கூட்டம் படி எங்க வீடுகள்லாம் திறந்து கிடக்குது. இவங்க என்னன்னா கொஞ்சம் நல்ல வேஷம் போடுறது. அவங்க ஒரு கூட்டம் செஞ்சுட்டாங்க, இஸ்லாமே ஏமாற்று வேதன்ட்டாங்க, கிளம்பி போங்கடா உங்களுக்கு அழிவுறாங்க. இன்னொரு கூட்டம் ரெண்டும் இல்லாம கொஞ்சம் நல்லவ மாதிரி, அவங்களுக்கு இதே தான், நாங்க வந்து வீடுகள்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கு, முகமது இறை தூதரே எங்களுக்கு அனுமதி கொடுங்க, வீட்டை போய் நாங்க பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்ல இரிதூன இல்லா ஃபிராரா, இவங்க அனைவரும் வெறுண்டோடுவதைத்தான் இவர்கள் நாடினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்றான், சஹாபாக்களுடைய உண்மையான ஈமான்தாரிகள் அந்த இறையற்ற அந்த சோதனையினுடைய உச்சகட்டம், அந்த சோதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை உச்சகட்டம் அடைய 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 நம்முடைய ஈமானை அல்லாஹ் பரிசோதிக்கின்றான். நம்முடைய ஈமானுடைய உண்மை தன்மையை நம்முடைய இறைவன் வெளிப்படுத்தி காட்டி நமக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை தர நாடுகின்றான் என்று நாடி அந்த மூமின்களுடைய பேச்சு எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ, யார் மறுமையை நம்பினார்களோ, யார் அல்லாஹ்வை அதிகம் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னுடைய இறைவனை அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லம்மா ரஅவ் அல் முஃமினூன அல் அஹ்ஸாப், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அந்த கூட்டுப்படையை பார்த்தபோது, அந்த சோதனையுடைய உச்சகட்டத்தை பார்த்தபோது அவர் சொன்னார்கள், ஹாதா மா வஅதல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வாக்களித்தது. வ ஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையைத்தான் சொன்னார்கள். மா ஜாதஹும் இல்லா ஈமானோ வ தஸ்லீமா, அவர்களுக்கு இறை நம்பிக்கையும் கட்டுப்படுதலும் அதிகரித்தது. இதுதான் அல்லாஹ் பத்தி நல்லெண்ணம். அந்த துன்பம் உச்சகட்டத்தில் வரும்போது அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்க சோதனைக்கு தானே. இந்த உலகம் என்பது தேர்வு கூடம், யாரும் நம்ம மறுக்க முடியுமா? குர்ஆனிய பார்வையில், வேதத்துடைய பார்வையில், மார்க்க ஞானத்துடைய பார்வையில் இந்த உலகம் நாம் வாழ்வதற்கானதா, நாம் பரீட்சை எழுதுவதற்கானதா? அல்லாஹ் நமக்கு பரீட்சை கூடமாகத்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். பரீட்சை கூடத்தில் எனக்கு புஸ்தகத்தை தரவில்லை, எனக்கு சொல்லி தரவில்லை, எனக்கு ரொம்ப கட்டுப்பாடு போடுறாங்கன்னு பரீட்சை தேர்வுகாலில் போய் சொல்ல முடியுமா? அங்கே கண்காணிக்கப்படுவாங்க, படிச்சாலும் பிட்டடிக்காம இருக்கிறான்னா இந்த மனித கண்காணிப்புல கூட பிழை வந்துடும். அல்லாஹ் நம்மை உண்மையான ஈமானை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம். அன்பிற்குரிய சகோதரிகளே, எல்லா நேரத்திலும் எல்லா துன்பத்திலையும் நயவஞ்சையுடைய பேச்சு இப்படித்தான் இருந்துச்சு. நயவஞ்சையுடைய பேச்சு துன்பம் கூடும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு இஸ்லாம் தான் சோதனையாக. இன்றைக்கும் அது போன்ற ஒரு காலகட்டம். துன்பம் கூடும் போதெல்லாம் நீ மார்க்கம் போனதுனாலதான் உனக்கு இந்த இழவு, நீ இஸ்லாம் போனதுனால்தான் உனக்கு இந்த பாதிப்பு. நயவஞ்சகத்துடைய தெளிவான அக்மார்க் முத்திரை
துன்பத்திற்கு காரணமாக இஸ்லாத்தை, மார்க்கத்தை, ஈமானை, மார்க்க பணிகளை எவன் காரணமாக ஆக்குகிறானோ அது அக்மாக் நயவஞ்சகத்தனம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு துன்பங்களை தருவது சோதனைக்காகத்தான். இங்க பத்ர் யுத்தத்திலும் இதுதான் நிலைமை, உஹது யுத்தத்திலும் இதுதான் நிலைமை. முனாஃபிகீன்கள் எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், அந்த முனாஃபிகீன்கள் உஹது யுத்தத்திலே பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்பட்டு வீழ்த்தப்பட்டு அந்த துன்பமான நிலையிலே நம்மள ஒருவர் ஏதாவது ஒரு பிரச்சனை கொல்லப்பட்டு அந்த ஊருடைய கலவர சூழல் நம்ம பார்ப்போம், மக்களுடைய ஆத்திரங்களை பார்ப்போம். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டிருந்தா நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, மதீனாவுடைய நிலைமை. அந்த ஒரு உக்கிரமான நேரகட்டத்துல தான் நயவஞ்சகர்கள் சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் யகூலூன ஃபில்லாஹி கைரல் ஹக்கி லன்னல் ஜாஹிலியா, அறியாமை காலத்துடைய எண்ணத்தை போன்று உண்மைக்கு புறம்பாக அல்லாஹ்வை பற்றி நினைத்தார்கள் நயவஞ்சக கூட்டம். என்ன சொன்னாங்க தெரியுமா? பாதிப்பு ஏற்பட்டவன்னு அவங்க சொன்னாங்க, ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷை, இந்த விஷயத்தில் நமக்கு எந்த அதிகாரம், கொஞ்சமா நமக்கு அதிகாரம் இருந்துச்சான்னு கேட்டான் நயவஞ்சக கூட்டம். அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவெடுத்து ஒன்றை செய்யும் போது ஒரு ஈமான்தாரியுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமியுடைய பதில் எப்படி இருக்க வேண்டும்? ஆனா நயவஞ்சக கூட்டம் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டவுடன் துன்பம் உச்சகட்டத்தில் மக்கள் எல்லாம் துன்பத்தால் துயரத்தால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது நயவஞ்சகத்தை விதையை விஷத்தை அவர்கள் தூவினார்கள். ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷை, இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சமா அதிகாரம் இருக்கா? நம்மள்கிட்ட முகமது கருத்து கேட்டிருந்தா இப்படிலாம் வந்திருக்காரு. யாரு? முகமது நபி இந்த நயவஞ்சக கூட்டத்துல போய் கருத்து கேட்டு அல்லாஹ்வுடைய இறைவனுடைய ஆணைப்படி நபி செய்தபடிதான் நம்பிக்கை அவங்களுக்கு இல்ல. எங்கள்கிட்ட முகமது நபி கருத்து கேட்கல. அல்லாஹ் சொல்றான், நபிங்க அவன் சொல்லுங்க, இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதா. ஒரு துன்பம் வந்துட்டா அல்லாஹ்வை தப்பா நினைப்பியோ? அதிகாரத்தை இணைக்கிற எல்லாத்தையும் இயக்கிறவர் ரப்புன்னு நினைச்சா உன்னுடைய வாயில் எப்படி இப்படி ஒரு வார்த்தை வரும்? அடுத்த நயவஞ்சக கூட சொன்னாங்க, லவ்கானதனாமல் அம்ரி ஷைவுமா குத்தில்னா ஹாவுனா, நமக்கு இதுல அதிகார பங்கு இருந்திருந்தா, நம்ம கருத்து இதுல கேட்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி சாவுலாம் வந்திருக்காதுன்னா. அல்லாஹ் சொல்றான் பதில், நபியை சொல்லுங்க, லவ் குந்து ஃபீ புயூத்திக்கும் லபரஸல்லதீன குத்திப அலைஹிமுல் கத்லு இலா மலாஜிஹிம், நீ உங்களுடைய வீடுகளுக்குள் இருந்தாலும் ஒருவன் எந்த இடத்திலே சாக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதோ அந்த இடத்திற்கு இழுத்து வரப்பட்டே தீருவான். நீ தௌஹீத் ஜமாத்ல இருந்தா மட்டும்தான் ஒரு சோதனை வருங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றினா மட்டும்தான் சோதனை வரும் கிடையாது. நீங்க எந்த மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி இதுல இருந்தா சம்பாதிக்க முடியாது, அதுல இருந்தா பிள்ளையை கட்டி கொடுக்க முடியாது, அதுல இருந்தா எனக்கு அப்படி ஆயிரும் இப்படின்னு எண்ணத்தை விட்டு ஒதுங்கி ஓடினாலும் அல்லாஹ் உனக்கு விதிச்ச சோதனையை நீ இந்த உலகத்துல அனுபவித்து தான் தீர வேண்டும். அல்லாஹ்வுடைய பிடியை ஒன்று ஓடிட முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய தியாகம் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். நம்ம அவ்வளவு பெரிய சோதனைக்கு நாம் உள்ளாக்கப்பட அல்லாஹ் காப்பாற்றணும். இறைவா, எங்கள் மீது வலாத்து ஹம்மில்னா மாலா தாக்கத்தலனா, எங்களுக்கு சக்தி இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வதோடு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அம் ஹஸிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலூ மின் கப்லிகும், உங்களுக்கு முன்பார்ந்தவர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொன்னதற்காக சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்பட வேண்டும் என்று இந்த மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை நாம் வீணாக படைத்தோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கவில்லை, ஒட்டுமொத்த மூமின்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறார். மூமின்கள் நாம் உள்ளடக்கம் என்றால் நமக்கும் அந்த அல்லாஹ்வுடைய கேள்வி பொருந்தும். உங்களை எல்லாம் இந்த உலகத்தில் வீணா பௌசாவு, உங்களுக்கு முன்பார்ந்த மூமின்களுக்கு வறுமை பீடித்தது. வறுமை, அல்லாஹ் வறுமையை கொடுத்து சோதித்தான். எனக்குமே இந்த ஜமாத்துல பயிற்சி பெற்று நயவஞ்சக கூட்டத்துல போன தெளிவா நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தவங்களை பாருங்க. அப்படி கார்ல பறப்பான். சில ஆட்களை இதை விட்டு வெளியே போனவன்னா வழிகளை நான் சொல்ல வரல, இதை விட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே போயிருக்காங்களா இல்லையா? நயவஞ்சக கூட்டத்துல போய் சேர்ந்து நமக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்லையா? காதுல பரப்ப, ஆகாயத்துல பரப்ப, கொஞ்ச நாள் அமைச்சர் பதவி கூட கிடைச்சாலும் கிடைச்சிடும். இன்னும் பல கூட்டங்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஈமான் அல்லாஹ் இருந்தவன். அப்போ தௌஹீதுல இருந்தவனை பாருங்க,
இன்றைக்கு வரைக்கும் அவங்க வறுமையில தான் நிறைய பேர். அல்லாஹ் பரக்கத் செஞ்ச மக்கள் இருக்கிறாங்க ஹலாலான வழியில. ஆனால் வறுமையில வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நோய்கள் பீடித்தது. முன்பாந்த மக்கள் ஈமான் கொண்டதுக்கு நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சான். நோய்கள் உச்சகட்ட நோய், உச்சகட்ட நோய். அப்படியே எதிரிகளுடைய பயத்தால் நடுங்க செய்யப்பட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய எதிரி அச்சத்தை விட அவங்களுக்கு பல மடங்கு அச்சம். முத்துப்பேட்டையில நம்ம இஸ்லாமிய சமயத்தை ஒரு கூட்டம் விநாயகர் சதுர்த்திக்கு போய் என்ன செய்யறாங்க, இப்படி ஆரத்தி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரர் மூலமா கேட்கிறோம், என்ன பாய் விநாயகர் சதுர்த்திக்கு முஸ்லீம் ஜமாத்து போய் நீங்க ஆரத்தி எடுக்கிறீங்களா, இங்க வெளியே போனா கட் பண்ணிக்கிறீங்க. தமுமுக யாரு இது பதிவை சொல்றேன், இது லைவ் போதோ சரி. அப்ப மாத்திய ஒரு இயக்கம், சரி ஒரு இயக்கம் என்ன செய்யறாங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு போய் வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கேட்கிறோம், என்னப்பா இது இந்த அளவுக்கு போலாமா? அப்ப அங்க இருந்த பதில், முத்துப்பேட்டையில இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா, இப்படிலாம் இருந்தா தான் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சுபஹானல்லாஹ். எங்க போய் இதுதானுங்க சோதனை. இது பெரிய சோதனையா? ஃபிரௌன் கழுத்தறுத்து கொண்ட மாதிரி கொண்டாங்களா? என்ன இது, என்ன சோதனை? நம்ம அந்த அளவுக்கு ஒரு பெரிய சோதனைக்கா உள்ளாயிட்டோம். பார்த்தா எங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் நம்ம பரிசுத்த, நமக்கெல்லாம் பேர் என்ன பேர், அடிப்படைவாதிகள். நமக்கு பேர் என்ன பேரு, அடிப்படைவாதிகள், சித்தாந்தவாதிகள். ரொம்ப, அதாவது எவன் டெய்லி அடுத்தவனை கொள்றானோ அவன்லாம் ஜனநாயகவாதி. எவன் அடுத்தவன் வட்டி வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, மகள் கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், ரத்த தானம் செய்யணும், மக்களுக்கு பாடுபடணும், இந்த மாதிரி அல்லாஹ்க்கு பயந்து மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல உள்ளவங்களுக்கு கூட அடிப்படைவாதிகள். நம்மளை பார்த்தாலே அவனுக்கு எப்படி தெரியுது, குண்டு வைக்கிற மாதிரி, கொலை பண்ற மாதிரி அப்படி சித்தரிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஈமான் பறிபோகக்கூடிய காலகட்டத்தை நம்ம இருக்கிறோம். நம்ம மக்களையே அது பாதிக்குது. அதான் பெரிய பிரச்சனை. நம்ம மக்களையே, நம்ம சகோதரர்களையே, தௌஹீத விளங்கின மக்களே, என்னப்பா அதான் நம்ம அப்படிலாம் போன அந்த காலகட்டத்தில் ரொம்பலாம் மதத்தை என்ன செய்யக்கூடாது. இந்த மார்க்கத்துல அப்படி என்னதுப்பா மனித குலத்துக்கு பாதிப்பு? இந்த இஸ்லாத்துல அப்படி என்ன மனுஷனை திராவிட கொள்கையை விட, கம்யூனிஸ்ட் கொள்கையை விட, என்ன இழவு கொள்கையில இருக்க எல்லா கொள்கையை விட மனுஷனா மதிக்க இந்த கொள்கை தானப்பா. இதுல என்ன பாதிப்பு சொல்லு? மதங்களை பற்றி பேசாதீர்கள், மனிதத்தை பற்றி பேசுங்க. ஏன் நம்ம இஸ்லாம் பேசுற அளவுக்கு மனிதத்தை பத்தி எந்த மார்க்கம் பேசுது? பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்த, இந்த மார்க்கத்துல பெண்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை போன்று எங்கப்பா இருக்குது? பெண் உரிமையை பற்றி பேசக்கூடிய எல்லோரும் பெண்களுக்கு உரிமையை வழங்கி விட்டார்களா? இந்த மார்க்கத்தை பின்பற்றுறவங்க சரியான உரிமையை பெண்களுக்கு வழங்குகிறார்கள். பின்பற்றாத மூடர்கள் எல்லா கொள்கைகளும் இருப்பதும் இருக்கிறார்கள். அப்போ ஈமானிய பலவீனம். இந்த மார்க்கத்தை பின்பற்றினா, பெண்களை பெண் ஒழுக்கத்தை பத்தி பேசினா, மற்ற விஷயங்களை சொன்னா, அதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுபடாது. தேர்தல் அரசியலுக்குள்ள போகணும், ஆலிம்களே பேச வேண்டிய நிலைமை. பேசியிருக்காங்களா இல்லையா? நம்ம என்ன செய்யணுமா, இந்தியாவில் திமுகவிலே உழைச்சு அப்படியே மேல திமுக செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில பதவியை பிடிச்சி எம்எல்ஏ சீட்டு வாங்கி எங்க போயிடணுமா, சட்டமன்றத்துக்குள்ள போய் நம்ம சட்டத்தை மாத்தி முஸ்லீமை காப்பாத்தணுமா. ஒருத்த கொக்கு பிடிக்க ஆசைப்பட்டானா, கொக்கு பிடிக்கிறது எப்படிடா கொக்கு பிடிக்கன்னு கேட்கும் போது, நான் கொக்கு தலையில கொண்டு போய் வெண்ணெயை வைப்பேன். சரி, வெயில் அடிக்கும் போது அந்த வெண்ணெய் என்ன செய்யுமா, அப்படியே உருகுமா. உருகுனவனா கொக்கு கண்ணை மறைச்சிருமா, என்ன செஞ்சிருவேன், கொக்கை பிடிச்சிடும். இன்னொரு கூட்டம், நான் இடஒதுக்கீடுக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவன் அல்ல, இடஒதுக்கீடு மட்டும்தான் வாழ்க்கையை மாத்துங்கிறாங்களா இல்லையா? இது இஸ்லாத்துக்கு எதிரான நம்பிக்கை. என்னைக்குமே புற காரணங்கள் என்பது இறைவனுடைய நம்பிக்கையோடு சேர்ந்தாதான் அது பயனளிக்கும். உங்களுக்கு தலைவலி வருதா, நீங்க என்ன செஞ்சாகணும், மாத்திரை போட்டாகணும். அதே நேரத்துல யார்தான் நோயை நீக்குவான்னு நம்பணும். அந்த மாத்திரை போட்டா மட்டும்தான், மாத்திரை இல்லாட்ட அப்படி ஒரு மூமின் பேசக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது, பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க. மார்க்கம் உலகத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரும். மார்க்கமே இல்லாம அவளை வளர்த்து அவ யூடியூப்ல போய் டான்ஸ் ஆடும் போது, குத்தாட்டம் போடும் போது எனக்கு குத்துது குறையுதுன்னு சொல்ற பதிப்பு. தௌஹீது சாதாரண பொதுமக்கள் தன்னுடைய பிள்ளையை குர்ஆனை ஓத வைக்கலாம். தௌஹீதுவாதி எத்தனை நிர்வாகிகள், பழம்பெரும் நிர்வாகிகள் பிள்ளைகளை பத்தி விசாரிச்சோம்னா, என்னுடைய பையன் என்ன எஸ்பிசி, என்னது இங்கிலீஷ் படிப்பு, சிபிஎஸ்சி, அதுல போய் சிபிஎஸ்சியில அவர்
பிளஸ் ஒன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிங்க பாய், நல்ல விஷயம், நான் தப்புன்னு சொல்லவே கிடையாது. பையனை குரான் ஓத தெரியுமா கொஞ்சம் அப்படின்னா இது உண்மையிலேயே தவறான நம்பிக்கை தான். மார்க்கத்து மேல நமக்கு என்ன இல்லை, உலக கல்வியின் மேல இருக்கக்கூடிய அக்கறையை விட எதுக்கு மேல நமக்கு அக்கறை கம்மியா இருக்கு? மார்க்கத்து மேல இதை விட அதுதான் கோடி மடங்கு இருக்கும். இன்னைக்கு இப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு. படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க. ஓகே, படிக்க வைக்கணும், அதோட எதுவும் சேர்த்து போகணும், மார்க்கம் சேர்த்து போகணும். ஆனால் இது புற காரணங்கள் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா அதே மாதிரி கேடு எதுவுமே கிடையாது. எத்தனையோ தலித் சமுதாயத்தில் இல்லாத நீதிபதிகளா, தலித் சமுதாயத்தில் வழங்கப்படாத இடஒதுக்கீடா, தலித் சமுதாயத்தில் இல்லாத கல்விமான்களா? இவ்வளவு கல்விமான்கள், இவ்வளவு இடஒதுக்கீடு, இவ்வளவு நீதிபதிகள், இவ்வளவு அதிகாரிகள் இருந்தும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள் முடிவுக்கு வந்து விட்டதா? அதெல்லாம் நம்முடைய கண்ணியம் என்பது, இஸ்ஸத் என்பது யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுக்கும் வர வேண்டும். அதான் அல்லாஹ் கூறுகின்றான், முன் வாழ்ந்த மூமின்கள் அவர்கள் அப்படியே வறுமையால் பீடிக்கப்பட்டார்கள், நோயினால் பீடிக்கப்பட்டார்கள், அப்படியே எதிரிகளால் அச்சத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆனா அந்த இறை தூதர்கள், மூமின்கள் துன்பம் கூட 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 அவங்கள்ட்ட எது வரவே இல்லை, அவநம்பிக்கை வரவே இல்லை. மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ் துன்பம் கூடும் போது உதவி தருவ நீ சொன்னிய, துன்பம் கூடும்போது உதவி வரும் சொல்லி இருக்கின்றாயே. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஒய் சப்பித் அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள், உங்களிடம் இறை நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தான் மேலோங்க கூடியவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றானே. அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை கண் முன்னால் காண்பீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்கள் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல சரியாக நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாறு செய்யவே மாட்டான். அப்போ இறை தூதர் கெஞ்சுறாங்க, இறைவா சோதனை உச்சகட்டத்தில் அடையும் போது நாங்கள் ஈமான்ல உறுதியா இருந்தா உன்னுடைய உதவி வரும் என்று சொன்னாயே, உன்னுடைய உதவி எங்கே? அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அந்த அஹ்ஸாப் யுத்தத்துல சொன்னனா இல்லையா, எதிரிகள் மேலிருந்து முற்றுகை, மதீனாவுக்கு மேற்கு பகுதியில் முற்றுகை, கிழக்கு பகுதி தாழ்வான பகுதி அங்கேயும் முற்றுகை, பஞ்சம், பசி, குளிர் காலகட்டம், பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நின்றது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் குர்ஆன்ல, அவ்வளவு துன்பத்துக்கு உச்ச கட்டத்தில் அல்லாஹ் கொண்டு அந்த மூமின்கள் அல்லாஹ்வை பற்றி, முனாஃபிக்கின்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொண்டு தரிகட்டு போன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பார்த்து சொல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடை நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களிடம் பெருங்கொண்ட அந்த படை வந்தபோது ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா, அவர்களுக்கு எதிராக நாம் ஒரு காற்றை அனுப்பி வைத்தோம். நபி அல்லாஹ்மே சொல்லி காட்டுறாங்க, ஒரு அழிக்கப்பட்ட ஆறு சமுதாயமோ சமூக சமுதாயம், அவங்க அந்த காற்றில் அனுப்பப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். எனக்கு இந்த காற்று, கீழே காற்று, இந்த காற்று எனக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காற்று அனுப்புறான். நீங்கள் பார்க்காத பல படைகளை அனுப்பினோம். மனுஷனுக்கு தான் குண்டு போடு, அணுகுண்டு, ஏரோப்ளேனு, ராக்கெட்டு, அந்த குண்டு இந்த குண்டு, தரைப்படை எல்லாம். அல்லாஹ்க்கு நம்ம பார்க்காத லட்சக்கணக்கான படை அல்லாஹ்க்கு இருக்குது. ஒரு படை அனுப்புனா எல்லா படையும் என்னது, சின்ன பின்னமாகிவிடும். எதிரி கூட்டம், அஹ்ஸாபுடைய அந்த கூட்டம் அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வாக்குறுதி சில நேரங்கள்ல சோதனை அப்படி உச்சகட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நம்முடைய எண்ணம் எப்படி ஆகும் தெரியுமா, மனித பார்வையில இனி வேறு வழி இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உச்சத்திற்கு செல்லும் போது அல்லாஹ்வை பற்றி என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று தரும். சோதனை எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் காணாமல் போய்விடும். நினைச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களா இல்லையா? யாருடைய உத்தரவுப்படி வந்தாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி. வரும்போது சவுர் குகையில் தங்கி இருக்கிறாங்க. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் என்பது,
நம்முடைய தௌஹீத் கொள்கையில் இருக்கக்கூடிய நாம ஒரு பொறுப்பை வெறுப்போடு சுமந்தவங்களா இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன நினைக்கணும். நம்ம கிட்ட தப்பு இருக்கும், அல்லாஹ் எங்களுடைய தவறுகளை சீர்திருத்தி என்று அல்லாஹ் நம்ம துவா செய்யணும். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வரும்போது சவுர் கோயில் தங்கி இருக்கிறாங்க. எதிரிகள் அங்கே கூட்டம் கூட்டுகிறார்கள். முகமது நபியுடைய தலையை கொண்டு வந்தால், அபூபக்கர் சித்திக்குடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் என்று அறிவிக்கப்படுகிறது. நாலாபுரமும் எதிரிப்படை தேடி செல்கிறது. அதுல ஒரு கட்டத்துல எதிரி படைகள் ஆயுததாரிகளோடு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு குகையினுடைய வாசல்ல நிக்கிறாங்க. அபூபக்கர் அல்லாஹ் உள்ள பதுங்கி இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் எதிரியுடைய கால் பாதங்களை பாக்குறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, மனித பார்வை, அவங்களுடைய உள்ளத்துல தப்பான எண்ணம் கிடையாது. மனிதன் நம்ம இப்படிதான் நினைப்போம். அல்லாஹ்வின் தூதரே, லவ் அன்ன அஹதஹும் நலர தஹத கதமைகள் அபசரனா, அவங்கள ஒருவன் காலுக்கு கீழே பார்த்துட்டான்னு சொன்னோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருவான். நாயகத்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? மா வன்னுக யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுடைய எண்ணம் என்ன நினைச்சிட்டீங்க அல்லாஹ்வை பத்தி? கிளம்பி போன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். பிஸ்னைனி அல்லாஹு சாலிசுமா, நாம் இருவரோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ஒரு நேரத்திலே ஒரு யுத்தத்திலே நயவஞ்சிக கூட்டம் பின்வாங்கி செல்லும் பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்லி காட்டுகின்றான். இல்லா ஹைபர் யுத்தம் என்று நினைக்கிறேன். நயவஞ்சிக கூட்டம் அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் துரோகம் செய்யும் பொழுது, யுத்தத்திற்கு வருவதாக வாக்குறுத்து விட்டு புறந்தாட்டி ஓடும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இல்லா தன்சுரூ, இந்த தூதருக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் ஃபகத் நஸரஹுல்லாஹு இத அக்ரஜஹு அல்லதீன கஃபரு தானி இஸ்னைன் இதுஹுமா ஃபில் கார், அந்த இறை மறுப்பாளர்கள் இந்த இறை தூதரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது அவர்கள் இருவர் மட்டுமே தன்னந்தனியாக இருந்தார்கள். அந்த இருவரும் குகைக்குள் இருந்தார்கள். இது யகூல் சாஹிபி, அப்பொழுது அந்த இறை தூதர் தன்னுடைய தோழருக்கு சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, தன்னுடைய அமைதியை அந்த தூதர் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அதே வார்த்தை அஹ்ஸாப் யுத்தத்துக்கு சொன்னானா அல்லாஹ், அந்த வார்த்தை, நீங்கள் பார்க்காத படைகளை கொண்டு இந்த தூதருக்கு அல்லாஹ் உதவி செய்தான். சக்கீனத்தை அந்த தூதருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்தான். நீங்கள் பார்க்காத படைகளை கொண்டு அல்லாஹ் அந்த தூதருக்கு உதவி செய்தான். فجعل كلمة الذين كفروا السفلى كلمة الله هي العليا, இறை மறுப்பாளரின் கொள்கையை அல்லாஹ் தரைமட்டமாக்கினான். அல்லாஹ்வுடைய கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ் மேலோங்க செய்தான். அன்பிற்குரிய சகோதரிகளே, இதுதான் இந்த நம்முடைய இலக்கு. நாம மார்க்கத்தை பின்பற்றி ஈமானோட மௌத்தாவுலதான், மக்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சொல்றதுதான். இந்த உலகத்துல நாம நம்முடைய 3 வேளை வயிற்றை நிறைக்கிறதுக்கான சம்பாதிக்கணும். நோய் நொடியிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்காக சம்பாதிக்க வேண்டும். அல்லாஹ் மேல் நம்ம நம்பிக்கை சம்பாதிக்கணும். அதை தாண்டி ஒரு விஷயம் அல்லாஹ் தந்தா அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 3 வேளை சாப்பாடு, மனைவி மக்களை கவனிக்கிறது, நோய் நொடி, அதுக்கு அல்லாஹ் துவா செஞ்சு அல்லாஹ் எங்களுக்கு வறுமையை தந்தாலும் எங்களை ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீ வாழ வச்சு ரொம்ப சோதனைகள் தந்து அல்லாஹ் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய லட்சியம் காசுதான் என்பது கிடையாது. இந்த உலகத்தை நம்ம அடுத்தவங்க நம்ம பல தமுத்தன்ன ஐனைக்கு இல்லாம மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் இருக்கும். இந்த உலகத்துல பலதரப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருப்பாங்களா இல்லையா? படை, பலம், பதவி, அந்தஸ்து, பெண்கள் மோகம், பெண்கள் வாழ்க்கை, இதை நோக்கி உங்க பார்வையை உயர்த்திடாதீங்க. இந்த துனியால உயர்த்தினா நாசமாயிட்டோம். உயர்த்திடும் வச்சுக்கிடுங்க. நம்ம பார்வை எனக்கு காசுதான் பெருசு. என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்காக காசு அவசியம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், தம்பி அந்த தம்பி கூப்பிடுங்க, நீங்க தான், சும்மா ஒரு கேள்விதான், எஞ்சிப்பா, அவர் அந்த தம்பி, நீ தான்ப்பா, நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? பசிக்குது சாப்பிட்றோம். எதுக்கு தூங்குறோம்? சும்மா சொல்லு, உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு, ஒன்றும் கவலைப்படாத. தூக்கம் வர்றதுனால தூங்குறோம், சரியா? எதுக்கு வியாபாரம் பார்க்குறோம்? சாப்பாட்டுக்கான. உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது, வேற ஆள்கிட்ட கேட்போம். உட்காரு அண்ணா, எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம்? மார்க்கெட் அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டாங்க. சரி, உலகத்துல எல்லாரும் கல்யாணம் முடிக்கிறாங்களா? அதுக்காக முடிக்கிறாங்க. நீங்க நம்ம பதில சொல்றீங்க.
மற்றவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்கிறாங்க, எதுக்கு முடிக்கிறாங்க? அவங்களுக்குரிய உலக தேவை, உடல் தேவைகளை சரிங்க. அதாவது ஒரு மூமினுடைய பதில் வந்து, நான் எதற்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, சம்பாதிச்சு ஆகணும். எதுக்குன்னா என்னுடைய இறைவனுக்கு வழிபட்டு வாழ்வதற்கு. எல்லாரும் சம்பாதிப்பாங்க, அவன் நல்லா இருக்கணுங்கிறத சம்பாதிப்பாங்க. நம்முடைய சம்பாத்தியத்துடைய நோக்கம் எதுன்னு சொன்னோம்னா, என்னுடைய இறைவன் என்னை தொலை சொல்றான், நான் தொலைன்னா சுக்கு பண்றதுக்கு சக்தி வேணும்ல, சஜிதா பண்றதுக்கு சக்தி வேணும். அதுக்கு நான் என்ன செஞ்சாகணும்? சாப்பிடணும். சாப்பாடு எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? உழைச்சா கிடைக்கும். என் மனைவி மக்களை கவனிக்க, எனக்கு உம்ரா செய்யணும்னு சொல்றான், ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்றான், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அல்லா சொல்றான், எல்லாருக்கும் உதவி பண்ண, இதெல்லாம் செய்யணும். எனக்கு என்ன வேணும்? காசு வேணும். நான் என்னுடைய இறைவனுக்கு வழிபடுவதற்காக சம்பாதிக்கிறேன். மற்றவங்க சம்பாதிப்பாங்க, இதுதான் செய்ய போறாங்க. நம்முடைய நோக்கம் என்னுடைய இறைவனுக்கு வழிபடுவதற்காக. எல்லாரும் கல்யாணம் முடிப்பாங்க, அவன் மனைவிக்கு அவன் ஊட்டி விடுவான், நம்மளும் ஊட்டி விடுவோம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னுடைய இறைவன் என்ன செய்திருக்கின்றான்? இவ்வாறு ஊட்டி விடுவது, மனைவியை கவனிப்பது, அவளுக்காக செலவு செய்வது, குழந்தைகளை கவனிப்பது, இதுவெல்லாம் எனக்கு தர்மம் என்று யார் சொல்லியிருக்கின்றார்? என்னுடைய இறைவன் சொல்லி. எல்லாரும் பெற்றோரை கவனிப்பாங்க, நாமளும் பெற்றோரை கவனிப்போம். நம்மை பெற்றெடுத்த என்பதற்காக மட்டுமல்ல, யார் உத்தரவிட்டு இருக்கின்றார்? என்னுடைய இறைவன் உத்தரவிட்டு இருக்கிறேன். இப்படி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, நம்ம சம்பாத்தியம் நம்ம தொழுகையை விட்டு நம்ம என்ன செய்யாது, திசை திருப்ப. சம்பாதிக்கிறது இறைவனுக்கு வழிபடுவதற்கு. அப்ப எனக்கு என்னுடைய இறைவனுக்கு வழிபடுவதை விட எனக்கு எப்படி சம்பாத்தியம் பெருசா போகும்? நான் திருமணம் முடிப்பதே என்னுடைய இறைவனுக்கு வழிபடுவதற்கு. அப்போ நான் என்னுடைய இறைவனுக்காக நம்ம எல்லா காரியங்களும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை யாருக்காக மாறிவிடும்? இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹியாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் நபியை சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழி, இன்ன சலாத்தி ஒ நுசுக்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள், ஒ மஹியா என்னுடைய வாழ்க்கை, ஒ மமாத்தி என்னுடைய மரணம், எல்லாமே யாருக்காகத்தான்? அல்லாவுக்காக தான். நான் மௌத்தா போறேன்னு சொன்னா மற்றவங்க உலகத்தை இழந்துட்டோம்னு சொல்லுவான். நம்முடைய நோக்கம், நான் யார்கிட்ட போறேன்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரிய, அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவங்க. என்னுடைய இறைவன்கிட்ட போறேன். என்னுடைய இந்த உலக வாழ்க்கை அற்பம், என்னுடைய மறுமை வாழ்க்கை நிரந்தரம். அப்ப இதுதான் நம்முடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நமக்கு இந்த மார்க்கத்துல சலிப்பு வந்து விடக்கூடாது, சடைவு வந்து விடக்கூடாது. என்றைக்கெல்லாம் நாம் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்கிறோமோ, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியிலே, சத்திய பிரச்சார பணியிலே இருக்கிறோம், இது நம்மை பாதுகாக்கும். இதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உறுதியாக இருக்கக்கூடியவனுக்கும் போது வாக்கை ஃபீஹா, அதிலே பொடுபோக்கா இருக்கக்கூடியவன். பொடுபோக்கா இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம்? அவனுக்கு துனியால ஒரு கஷ்டம் வந்துட்டா எது வேண்டாம், மார்க்கம் தேவையில்லை. மக்களை இருக்கின்றார்கள், விளிம்பில் நின்று கொண்டு அல்லாஹ் வணங்கி வழிபடுறாங்க. ஒரு மாடி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, கீழே பயங்கரமான 1000 அடி ரோடு, கீழே பள்ளத்துல இருக்கு. அவன் இந்த மாடியில நின்றுகிட்டு என்ன செய்யறான்? விளிம்பில் நின்றுகிட்டு அல்லாஹ் தொழுகிறான், அல்லாஹ் கட்டுப்படுறான். அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு படி சருகுனா என்ன செஞ்சிடல, எங்க விழுந்துருவான். ஆனா அவன் நினைக்கிறான், நம்ம என்ன செய்யறோம், இந்த வாசல் படியை நிக்கிறோம், ஓரத்தை நிக்கிறோம், ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தா டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், வெளியே ஓடதான் அவன் நினைக்கிறான். ஆனா அவன் நிக்கிற இடம் எது? பயங்கரமான உச்சத்துல, மலை உச்சியில விளிம்புல நின்றுகிட்டு அவன் நினைக்கிறான், நமக்கு இந்த இஸ்லாத்தால ஏதாவது ஆபத்து வந்து டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு எங்க ஓடிடலாம், தப்பிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா அவன் நிக்கிற இடம் எது? மலை உச்சி விளிம்புன்னு அவன் தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த மார்க்கத்தை பின்பற்ற வரைக்கும் நம்ம நடு பாதுகாப்பான இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை பாவம் நம்ம நினைச்சிட்டோம் சொன்னோம்னா, நம்ம மலை உச்சியில இருந்து பயங்கரமான பள்ளத்தாக்கல் இருக்கும்னு அர்த்தம். அது அல்லாஹ் சொல்றான், விளிம்பில் நின்று கொண்டு மனிதர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுறான். அவனுடைய உள்ளத்துல என்ன இருக்குது? அவங்களுக்கு நல்லது வந்துட்டு வச்சுக்கிடுங்க. தௌஹீத் கொள்கையை பின்பற்றும் போது அப்படி வியாபாரம் செழிக்குது, அப்படி கிடைக்குது, எல்லாம் மாஷா அல்லா, வருமானம் வந்துகிட்டே இருக்குது. இத்துமான்னு நல்ல மார்க்கம், நல்ல கொள்கை, மாஷா அல்லா. சில ஆளுக்கு 7 பொட்ட புள்ள பெற்று 7ஐயும் தௌஹீதுல கரை சேர்த்துருக்காங்க தெரியுங்களா? பெரிய பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆண் மகள் கிடையாது, ஆம்பளை பிள்ளை பெற்றா கூட அவங்கள அப்படி கவனிப்பாங்களான்னு தெரியாது. அந்த மருமக மாதிரி அந்த மாமனாரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பார்க்கணும் சுபான். அவருக்கு ஏதாவது நோய் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மருமவர் தலைமாட்டில் இருப்பாரு, இன்னொரு மருமவர் கால் மாட்டில் இருப்பாரு. பெரிய பாக்கியம், அல்லாஹ்வுடைய அருள். அப்போ அவங்களுக்கு எல்லாமே நான் தப்பு சொல்லுது, முனாஃபிக்குங்கிற எண்ணம் எப்படி இருக்குங்கிறதுக்கான சொல்றேன். ஃபைன் அசாபஹும் ஹைரும், அவங்க நல்லது வந்துட்டா இத்துமான்னு அப்படியே நிம்மதி. ஃபைன் அசாபத்தும் ஃபித்னா, அவங்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, இன் கலபு அலா வஜீஹி, அப்படியே அவர்கள் புறமுதுகு காட்டி
திரும்பி சென்று மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுறோம். இதெல்லாம் என்ன கொள்கை? இதெல்லாம் இருந்தால் நம்ம சம்பாதிக்க முடியாது, இதெல்லாம் இருந்தால் நமக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும், இதெல்லாம் ஒரு கொள்கையா? கல்யாண வீட்டில் போய் சாப்பிட முடியாது, அது முடியாது, இது முடியாது செஞ்சிடறாங்க, புறவு முதுகு காட்டி போடிடுறாங்க. ஹசிர துன்யா உள்ள ஆகிதான். இந்த உலகமும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம். நம்முடைய உள்ளத்துல நாம என்ன எண்ணம் இந்த மார்க்கத்தை பத்தி நினைக்கிறோம், அந்த எண்ணத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய துன்பங்களால் சோதனைகளால் நாம் தளர்ந்து விடக்கூடாது. நபிகள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உறுதியாக இருக்கக்கூடியவனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பொடுபோக்காக இருக்கக்கூடியவனுக்கும் உதாரணம், ஒரு கப்பல்ல பயணம் செய்யறாங்க. அந்த கப்பல்ல 2 மாடி, மேல் தட்டுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கீழ்த்தட்டுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கீழ்த்தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணி எடுக்கணும்னா மேல் தட்டுக்கு கடல்ல இருந்து என்ன செய்யணும், தண்ணி எடுக்கணும். அப்ப அவங்க மேல வரும்போதுதான் மேல உள்ளவங்களும் சிரமமா இருக்கு. அப்ப கீழே உள்ளவங்க அவங்க ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க, நம்ம மேல் தட்டுல போய் தண்ணி எடுத்தா மேல உள்ளவங்க சிரமமா இருக்குது, நம்ம என்ன செய்வோம், கீழ்த்தட்டுல இருந்து கப்பலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி எதுல முங்கி இருக்கும், தண்ணிக்குள்ள முங்கி இருக்கும், கடலுக்குள்ள முங்கி இருக்கும். கப்பல்ல ஒரு மில்லிமீட்டர் சைஸுக்கு தொலை விழுந்தா கூட முடிஞ்சு போச்சு கதை. அந்த அழுத்தத்துல அது என்ன செஞ்சிடும், கப்பல் இயங்காது. இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம என்ன செய்வோம், இந்த சைடுல ஒரு ஓட்டையை போட தண்ணி வருமா இல்லையா, நம்ம மேல போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மேல இருக்கிறாங்களா இல்லையா, கீழே உள்ளவங்க எடுக்கிற முடிவை பாக்குறாங்க. ஆகா, நம்ம அவங்க பாட்டு கீழே இருக்கிறோம், மேல இருக்கிறோம், அப்படியே அவங்க விட்டாங்க வச்சுக்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர்களை விட்டு விட்டால் வயின் தரக்கூகும், அவர்களை விட்டு விட்டால் ஹலக்கூ ஜமியா, எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. அப்படித்தானே, கீழே உள்ளவன் அவன் ஓட்ட போடுறான்னு சொல்லி நம்ம அப்படி விட்டோம் வச்சுக்கிடுங்க, எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. அவங்களுடைய கையை பிடிச்சி தடுத்தா அவங்க மட்டுமா பிழைப்பாங்க, யாரும் சேர்த்து பிழைப்பா, நமக்கும் சேர்த்து. நமக்குரிய வாழ்க்கை இந்த தாவாவுல தான் இருக்கு. அந்த சமுதாயம் அழிக்கப்பட்ட மாதிரி தீமையை தடுக்காத கூட்டம் அழிக்கப்படும். இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு செய்தி, கடையநல்லூர்ல ஏதோ ஒரு புள்ள மெட்ராஸ்ல இருக்குது. அந்த பொண்ணு என்ன செய்யா, கடையநல்லூருக்கு அவளுக்கும் தொடர்பு கிடையாது. யாரும் அவங்க டெய்லி யூடியூப்ல என்ன செய்யறதுன்னா டான்ஸ் ஆடி போட்டுக்கிட்டு இருப்பா போடுறது. அப்போ அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி உங்க மக டெய்லி டான்ஸ் ஆடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்க மக கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு. உடனே அந்த பொண்ணு என்ன செய்யறா, ஒட்டுமொத்த கடையில அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு ஊரா இருந்த பல சம்பவங்கள் நடக்கும். எவனா ஒரு பிள்ளையை கற்பழிப்பா, அந்த பள்ளியாச இமாம் என்ன செஞ்சிட்டாரு, யாரையும் சொன்னாரா இல்லையா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காத ஊர் இருக்கா? இந்த மாதிரி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களே தோத்து 30 வருஷம் 40 வருஷம் நடந்த சம்பவங்களை யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க போட்டு, அதை ஃபுல்லாம் தோத்து இந்த கடையநல்லூர்காரர்கள் ஒட்டுமொத்த யாரோ ஒரு நல்ல மகராசம் போய் சொல்லியிருக்கிறான் போல. இந்த கடையநல்லூர்காரர்கள் என்ன செய்யறாங்க, நான் யூடியூப்ல டான்ஸ் ஆடினா என்ன கொலை சொல்ல வர்றாங்க, உங்க ஊருக்காரன் யோக்கியமானு சொல்லி ஒரு 10 விஷயத்தை என்ன செய்யறாங்க, பட்டியல் போடுறாங்க. அதுல ஒரு சில விஷயம் எனக்கே தெரியல, ஒரு சில விஷயம் நடந்தது எனக்கு இருக்கு. எனக்கு வயசு 43 ஆச்சு, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு தான் இருக்கும், ஒரு 22 23 வயசு தான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம், நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது உள்ள விஷயம்லாம் யாரோ எழுதி கொடுத்து அவன் செய்ய ஒப்பிக்கிறான். இது சங்கிகளுக்கு எப்படி ஆயிடுச்சு, கடையநல்லூரை முஸ்லிம்களுக்குள்ள ஏதோ ஒரு இரும்பு கோட்டை, அங்க உள்ளக்கு டெய்லி கொலை பண்ணி இந்த ஆட்டோ சங்கரா கொலை பண்ணி பொதிச்சு வச்சானே, அந்த மாதிரி இந்த கடையநல்லூர் வாசிகள் எல்லாம் பயங்கரமா பெண்களுக்கு அநியாயம் நடக்கு, அக்கிரமம் நடக்குது, அப்படி ஒரு இதை பேசுனதை வச்சு சங்கிகளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சாரம். அப்போ இதுல நம்ம முஸ்லீம் பிள்ளைங்கள்ல சில ஆட்கள்ல இது எல்லாமே இந்த வஹாபிகள் வந்த பிறகுதான் எவ்வளவு டான்ஸ் ஆனா இவங்களுக்கு என்ன, நம்ம இந்த அப்படி ஒரு பொண்ணு ஆடுறாங்க நமக்கு தெரியாது. ஆனா இந்த பிரச்சாரம் பண்றோமா இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது வைக்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கூட்டம் எவன் நாசமா போனா இவங்களுக்கு என்ன, இவங்க எதுக்கு அது கூடாது, இது சூத்த, இது தப்பு, அது நெட்ட, இது குட்டன், இவங்க எதுக்கு சொல்றாங்க, இவங்க பார்த்துட்டு எவன் எப்படி போனா என்ன. இது யாருடைய பேச்சு தெரியுங்களா, யாருடைய பேச்சு, சனிக்கிழமை வாசியுடைய பேச்சு. இது காலத்து உம்மத்து மின்ஹும் லிம தஇதுன கௌமன் வல்லாஹு முஹ்லிக்கும் அவ் முஅஸிபும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அவங்க நாசமாக்க போறான், அல்லாஹ் அவங்களை அழிச்சு வேதனைக்குள்ளாக்க போறான், நீங்க போய் எதுக்கு அவங்க உபதேசம் செய்றீங்க. அப்ப நல்ல மக்கள் சொன்னாங்க, நாங்க பண்ற உபதேசத்துல எல்லாமே மாறி இருந்தது கிடையாது. அல்லாஹ் அவங்க சொல்ல மாயுதத்தின் இல்லா ரப்பிக்கும், நாளைக்கு அல்லாஹ் போய் காரணம் சொல்லணுமா இல்லையா. இன்னைக்கு டான்ஸ் ஆடுற கூட்டம் போல நாளைக்கு அல்லாஹ் போய் சொல்லுவான், எல்லாம் நான் டான்ஸ் ஆடுனேன், இவன் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனானே தவிர இது தப்புன்னு எனக்கு என்ன செய்யல சொல்லல. அவங்க அல்லாஹ் மெத்தக்கும் சில நேரங்களில் உபதேசம் என்ன செய்யலாம், திருந்தவும் செய்யலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், பலம்மா நசூமா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது அஞ்சை நல்லதீன என்ஹவுன அனிசு, தீமையை விட்டு தடுத்த கூட்டத்தை மட்டும் நம்ம காப்பாற்றணும். அந்த தீமையை செய்து கொண்டிருந்த கூட்டத்தையும் தீமையை தடுக்காத கூட்டத்தையும் நம்ம என்ன செஞ்சோம்,
அழிச்சோன்னு அல்லாஹ் சொல்றான். யாரை மட்டும் அல்லாஹ் காப்பாத்தினான்? தீமையை தடுத்த கூட்டத்தை மட்டும் தான் காப்பாற்றும். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னைக்கு நாம் இந்த மார்க்கத்தை பேணாம தீமையை தடுக்காம ஆகிறோமோ கொஞ்ச காலத்தை நம்ம உள்ளம் அதை மாதிரி மாறிடும். அது மாதிரி ஒரு பெரிய டேஞ்சர் எதுவும் கிடையாது. நீங்க என்னைக்கு ஒரு மார்க்கத்துக்கு மாற்றமான சபையில தடவை போறீங்களோ, அது நம்ம கூச்சம் இல்லாம ஒரு அண்ணி எப்படி எப்படியே பார்க்கலாம் வச்சுக்கோங்க. தடவை பார்க்கும்போது இப்படி கூச்சப்படுவான். அப்படியே பார்த்து 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 பழகிட்டா திரும்ப கண்ணை திருப்புறதுக்கு தான் பெரும்பாடு போடணும். பார்த்து பார்த்து பழகிட்டா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா போகும்போது பார்வை என்ன செய்யும், அங்க போகும். இங்க பிரேக் பிடிக்காட்டா வண்டி மோதிரும். ஆனா இவர் பார்வை இங்கதான் இருக்கும், அங்கதான் இருக்கு. ஏன்னா அவர் அப்படியே பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, பழகிட்டாரு. சரி, கெட்ட விஷயங்கள் பழகிட்டு நல்ல விஷயங்கள் நம்ம தும்புறோம். அல்ஹம்துலில்லாஹ் தானா வருதா இல்லை? எப்படி வருது? பழக்கம். அப்ப சில நல்ல விஷயங்கள் நமக்கு தானாக வருவதை போல் தீய விஷயங்கள் நம்மளுக்கு பழக்கமாயிரும். அப்படி பழக்கமாயிட்டுனா நம்முடைய உள்ளங்கள் தீயமுடைய உள்ளம் மாதிரி ஆயிரும். அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். இஸ்ரவேலர்களை தாவூத் நபி நாவினாலும் ஈசா நபி நாவினாலும் ஒரு கூட்டம் சபிக்கப்பட்டார்கள், காஃபிரானார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? கானூலாயத்த நாகவுனன் முன்கரின் ஃபாலு, அவர் செய்து கொண்ட தீமையான காரியத்தை விட்டு தடுக்கவில்லை. அப்ப சமுதாய அநியாயம் பண்றது, எவன் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்று இருப்பது நமக்கு அழிவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிக்கின்றான், இன்னல்லாஹ லா யுஹ்லிகு கர்யத்தன் பிதுல்மின், ஒரு ஊரார் செய்யக்கூடிய அநியாயத்துக்காக அந்த ஊரை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான். வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்ல சீர்திருத்தம் செய்யக்கூடிய இருக்கிற வரைக்கும் ஊர்ல அநியாயம் நடக்கும். எந்த ஊருமே நம்ம எல்லாருமே பரிசுத்தமான சொல்றது இல்லை, தீமையே நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஊர்ல அநியாயம் நடக்கும். அந்த ஊர்ல தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும், சீர்திருத்தவாதிகள் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்க, யாரும் சேர்ந்து அழிவா, நாமளும் சேர்ந்து அழிவோம், நம்முடைய ஈமான் சேர்ந்தான் பறிபோகும். அப்ப நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நம்முடைய தாவா பணியை கையில் எடுக்க வேண்டும். இதில் நமக்கு சுணக்கம் வந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வை பற்றி தீ எண்ணம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெறச் செய்வாயாக. ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை நீ சரிதை செய்து விடாதே. ரப்பி தவஃபனி முஸ்லிமும் வல்ஹக்னி பிசாலிஹின், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றி நல்லவர்களுடைய கூட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பாயாக என்று நபிமார்கள் செய்த பிரார்த்தனையை அன்றாட நாம் செய்ய வேண்டும். இறைவா எங்களுடைய உள்ளத்துல ஒருபோதும் உன்னை பத்திய தப்பான எண்ணத்தை, இந்த மார்க்கத்தை பத்தி தப்பான எண்ணத்தை, இந்த மார்க்கத்தை பின்பற்றினா எனக்கு கேடு வந்துடும், இந்த மார்க்கத்தை பின்பற்றினா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நயவஞ்சகருடைய எண்ணத்தை, முஷ்ரிக்கின்களுடைய எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாது. நபிகள் சொன்ன மாதிரி லா யமூதன்ன அஹதுக்கும் வஹுவ யுஹ்சினு லன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல், உங்களை யாரும் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணித்து விட வேண்டாம் என் நபிகள் சொன்னால் அல்லவா, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியான் அல்லவா. அது போன்ற உண்மையான ஈமானிய மரணம், ஈமானிய வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்கு நாம் சத்தியத்தை சங்கமிக்கக்கூடிய இந்த ஜமாத்தில் நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் பங்கெடுக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை நாம் சத்தியத்திற்கு உதவியாளர்களாக நாம் பயணிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்